திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. பிரிக்க முடியாதது எதுவோ? திருவிளையாடல் படம் மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பட்டாசு ஆலைகளோ வெடி விபத்துகளோ அப்படின்னு கூட பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிபயங்கர பட்டாசு ஆலை விபத்துகள் தமிழகத்தை அடிக்கடி ஆட்டி படைச்சிட்டு வருது. அந்த வரிசையில அண்மையில நடந்த விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பட்டாசு ஆலை விபத்தும் சேர்ந்திருக்கு. அந்த வெடி விபத்துல 3 பேர் பலியாகி 2 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டோட தொடக்கமே ஒரு பட்டாசு ஆலை விபத்தோட தான் தொடங்குச்சு. ஜனவரி 4ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் கோட்டூர்புரம் பகுதியில நடந்த வெடி விபத்துல 6 பேர் பலியானாங்க. அதை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி சிவகாசி அருகே புதுப்பட்டியில ஒரு விபத்து. அதுல 3 பெண்கள் பலியாகி 5 பேர் காயமடைஞ்சாங்க. மே 25ஆம் தேதி சிவகாசி அருகே அம்மாப்பட்டி பட்டாசு ஆலை விபத்து. அந்த வெடி விபத்து 10 கிலோமீட்டர் சுற்றளவை அதிர வச்ச பயங்கரமான வெடி விபத்து. ரெங்கம்பாளையம் பட்டாசு ஆலை வெடி விபத்து தமிழகத்தையே பதற வச்சது. காரணம், அதுல உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 14, இறந்தவர்கள் 12 பேர் வரைக்கும் பெண்கள். அதே போல விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பட்டாசு ஆலை வெடி விபத்தையும் அவ்வளவு எளிதில் மறந்துட முடியாது. 6 ஆண்கள் 4 பெண்கள்னு மொத்தம் 10 பேரை பலி கொண்ட விபத்து இது. சரி, இந்த பட்டாசு ஆலையோட வெடி விபத்துகளுக்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன? அரசு அதிகாரிகளோட மெத்தனம், அப்பட்டமான விதிமீறல்கள் தான் அடிப்படை காரணங்கள். தமிழகத்துல இப்போ அனுமதி பெற்று இயங்கும் 1070 பட்டாசு ஆலைகள் இருக்கு. அனுமதி பெறாமல் இயங்குற ஆலைகள் தனி. தமிழகத்துல உரிய உரிமம், அனுமதி பெற்று இயங்குற பட்டாசு ஆலைகளை 3 வகையா பிரிக்கலாம். 1, மத்திய அரசோட நாக்பூர் உரிமத்தை பெற்று 60 முதல் 100 அறைகளோட இயங்குற பெரிய ரக பட்டாசு ஆலைகள். 2வது, மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட செயல்படுற நடுத்தர வகை பட்டாசு ஆலைகள். 3வதா, மாவட்ட வருவாய் அலுவலரோட அனுமதியோட இயங்கும் DRO அப்படின்னு சொல்லப்படுற சிறு ரக பட்டாசு ஆலைகள். இது 5 முதல் 6 அறைகளோட இயங்குறது. பட்டாசு ஆலைகள்ல ஆரம்ப காலங்கள்ல ஓலை வெடி, சீனி வெடி, கம்பி மத்தாப்பு, பூச்சட்டி மாதிரியான அதிக ஆபத்தற்ற பட்டாசுகள் ரகங்கள் தயாரிக்கப்பட்டு வந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல விபத்துகள் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. இந்த நிலையில ஃபேன்சி பட்டாசுகள் அப்படின்னு புதிய நவீன ரக பட்டாசுகளை தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வெடி விபத்துகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. 80% வெடி விபத்துகளுக்கு ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிப்பு தான் காரணம்னு சொல்லப்படுது. ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்க மணிமருந்து அப்படின்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த கலவை பயன்படுத்தப்படுது. இது சிறிய உராய்வுல கூட வெடிக்கக்கூடியது. அளவுக்கு அதிகமான நபர்கள் கூடியிருந்து பணி புரிஞ்சதுதான் அண்மையில நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்துக்கு காரணம். இது போக பட்டாசு ஆலை அமைக்க வருவாய்த்துறை, தொழிலாளர் நலத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, வெடிப்பொருள் கட்டுப்பாட்டு துறைன்னு இந்த துறைகளோட உரிமத்தை பெறணும். போதாக்குறைக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இதுல தொடர்பு இருக்கு. இந்த அமைப்புகளோட அனுமதி வாங்குறதுக்கு லஞ்சமும் ஊழலும் தாராளமா தாண்டவமாடுது. இந்த பொறுப்பின்மை கலந்த ஊழல் மற்றும் பேராசை தான் பட்டாசு ஆலை வெடி விபத்துக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. பட்டாசு ஆலை வெடி விபத்துகள்ல பெரிய அளவுல உயிரிழப்புகள் ஏற்பட்டா மட்டும்தான் அந்த விபத்துகள் வெளிச்சத்துக்கு வருது. வெளியில தெரியாம மறைக்கப்படுற விபத்துகள் ரொம்பவே அதிகம். தவிர பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஆலையோட உரிமம் ரத்து செய்யப்படுறதில்ல. அதிக பணத்தை கொட்டி கொடுத்து அதிகாரிகளை சரிவர கவனிச்சு கொள்றதால அந்த ஆலைகள் தொடர்ந்து இயங்குது, தொடர்ந்து படம் பண்ணுது. இதனால வெடி விபத்து விபரீதங்களும் தொடர்கதையாகுது. தமிழகத்துல பட்டாசு ஆலை விபத்து நடக்காத ஒரே ஒரு ஆண்டு கூட இல்ல. ஒவ்வொரு வருஷமும் சின்னதோ பெரிசுமா 25 வெடி விபத்துகள் நடக்குது. ஆனா இப்போ வெடி விபத்துகள் இன்னும் அதிகரிச்சு பயம் கலந்த பதற்றத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை ஊழல் இல்லாத பொறுப்புள்ள அரசு இருந்தா பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் குறையும். இல்லனா ஒரேடியா இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது இப்போதைய திமுக ஆட்சியில இயலாத ஒரு காரியம். அதனால 2026ஆம் ஆண்டுக்கு பிறகாவது ஆட்சி மாற்றம் நடந்து பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் குறையுமா அப்படின்னு பார்க்கலாம். நம்பிக்கையோட காத்திருக்கலாம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.